Hello everyone and welcome back to Ungal Kitchen. இந்த வீடியோல நம்ம homemade jello and falooda recipe தான் பார்க்க போறோம். இந்த all time favorite dessert recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First jello make பண்றதுக்கு கொஞ்சம் lukewarm water and half cup of agar strands. இது வந்து vegetarian gelatin. இது either powder form or strands formல நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு நான் fresh fruit extract தான் யூஸ் பண்றேன். So 1/4 cup of blackcurrant, orange juice and kiwi juice. 1 cup of water and half cup of sugar. ரெண்டையும் boil பண்ணனும். sugar melt ஆனதும் நம்ம எடுத்துக்கிற agar சேர்த்தறலாம். நம்ம ஆட் பண்ண strands வந்து sugar syrupல கம்ப்ளீட்டா dissolve ஆகுற வரைக்கும் குக் பண்ணனும். நான் வந்து strands எடுத்துக்கறனால half cup எடுத்துக்கறேன். நீங்க agar powder யூஸ் பண்ணீங்கனா 1 to 1.5 tablespoon of powder யூஸ் பண்ணா போதும். agar strands யூஸ் பண்ணும்போது dissolve ஆறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் powder வந்து குயிக்கா dissolve ஆயிடும். approximately ஒரு 10 to 15 minutesல கம்ப்ளீட்டா dissolve ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற fresh fruit extractல சேர்த்தறலாம். இப்போ ரெண்டும் நல்லா mix ஆகுற அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டா ஸ்டிர் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம agar சேர்த்த உடனே நம்ம ஜெல்லோ வந்து குயிக்கா செட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்டே நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மேலே வந்து எதுவும் bubbles இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஜெல்லோ செட் ஆகி ரூம் டெம்பரேச்சர்ல வந்ததும் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபலூடா சேவ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபலூடா சேவை எடுத்து அதில் ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எய்தர் ஃபலூடா சேவ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எனி வெர்மிசிலி ஆர் சேமியா யூஸ் பண்ணிக்கலாம். 5 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெல்லோ வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லோ வந்து பவுல்ல ஒட்டாம நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நீங்க வேணும்னா ப்ரீவியஸ் டேயே ஜெல்லோ மேக் பண்ணிட்டு ஹோல் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். Three tablespoons of sabja or basil seeds. இந்த சப்ஜா சீடு வந்து நம்ம ட்ரிங்க்லேயோ ஆர் ஃபலூடாலேயோ எடுக்கும்போது அது பாடியை கூல் டவுன் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அதில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து சோக் பண்ணணும். இது சோக் பண்ணும் போது இதோட சைஸ் வந்து டபுள் ஆகிடும். ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் 10 to 15 minutesல இது கம்ப்ளீட்டாக சோக் ஆகிடும். நம்ம ஃபலூடாவில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் மேங்கோ, பைனாப்பிள், பனானா அண்ட் ஆப்பிள் எடுத்துக்கணும். யூ கேன் ஆல்சோ ஆட் எனி அதர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஃபைனலாக மில்க் அண்ட் ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபலூடாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 tablespoon of soaked sabja seed, Falooda save, mango, apple, pineapple, banana.
நெக்ஸ்ட்டு ஜெல்லோவை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரோஸ் மில்கை சேர்த்துடலாம். எனி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ஆஃப் யுவர் சாய்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெயின்போ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். இதில் ஆரஞ்சு, ராஸ்பெரி அண்ட் பைனாப்பிள் ஃப்ளேவர் கலந்த ஐஸ்கிரீம். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் ஜெல்லோ பீசஸை ஆட் பண்ணால் நம்ம ஃபலூடா இஸ் ரெடி டு டேஸ்ட். இந்த யம்மி ஃபலூடா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். I thank you for watching and I will see you next time.